அடி. நீ இப்படி உட்காந்துக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. மத்திய கிழக்கில் நீண்ட காலமாக நிலவி வரும் பதட்டம் தற்போது ஒரு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஸ்டேல் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு எதிராக ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 என்கின்ற மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருப்பதாக அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலானது ஈரானின் 66வது அலை தாக்குதலாக கருதப்படுகிறது. இது ஒரு சாதாரண ஏவுகணை தாக்குதல் அல்ல. ஈரான் தனது சூப்பர் ஹெவி மற்றும் பல போர்க்கப்பல்களை கொண்டு ஏவுகணைகளை முதன்முறையாக பயன்படுத்தியதாக தெரிகிறது. இந்த ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் பல இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டவை என்பதால் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இவற்றை தடுப்பது மிகவும் கடினம். இந்த நிலையில் இந்த தாக்குதலில் பிரதானமாக 2 இடங்கள் குறிவைக்கப்பட்டது. ஒன்று ஸ்ட்ரேலின் டெல் அவிவ் உள்ளிட்ட ஸ்ட்ரேலினுடைய இதயம் போன்ற பகுதிகளும் தெற்கு பகுதிகளும் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் ஈரானின் இந்த தாக்குதல் என்பது ஸ்ட்ரேலை தாண்டி அந்த பிராந்தியத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க இராணுவ படைகளையும் நேரடியாக குறிவைத்துள்ளது. இது அமெரிக்காவை நேரடியாக போருக்குள் இழுக்கும் ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய அமைதிக்கான பேச்சுவார்த்தை மற்றும் ஈரானுடனான பேச்சுவார்த்தை தொடர்பான அறிவிப்புகளும் 5 நாள் கால அவகாச செய்திகளும் வெளியாகி வருகிறது. ஆனால் ஈரான் அதனை முற்றிலுமாக மறுத்திருக்கிறது. அதே நேரம் ஈரான் IRGC வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்த தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. முந்தைய தாக்குதல்களுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாகவும் தனது இராணுவ வலிமையை நிரூபிக்கும் ஒரு முயற்சியாகவும் ஈரான் இதை கருதுகிறது. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய வான் பாதுகாப்பு வளையங்களை தகர்த்து முன்னேறும் ஈரானின் ஏவுகணை தொழில்நுட்பம் உலக நாடுகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்த தாக்குதலால் மத்திய கிழக்கு பிராந்தியம் ஒரு முழுமையான போரின் விளிம்பில் நிற்கிறது. இந்த போர் நீடித்தால் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயரும் அபாயம் உள்ளது. உலக நாடுகளின் பொருளாதாரத்தை பாதிக்கும். தனது தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அமெரிக்கா இவ்வாறு பதிலடி கொடுக்கும் என்பது உலக அமைதியை தீர்மானிக்கும் காரணியாக இருக்கிறது. போர் பதற்றத்தால் பொதுமக்களின் வாழ்வாதாரமும் பாதுகாப்பும் கேள்விக்குள்ளாகியுள்ளது. இந்த தீவிர இராணுவ நடவடிக்கை மத்திய கிழக்கின் அதிகார போட்டியில் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வல்லரசு நாடுகளின் தலையீடும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளும் மட்டுமே இந்த பிராந்தியத்தை ஒரு மிகப்பெரிய பேரழிவிலிருந்து காப்பாற்ற முடியும் என்று சொல்லப்படுகிறது. இப்படியான ஒரு சூழலில் இந்த போரில் ஈரான் பயன்படுத்தி இருக்கக்கூடிய உலகம் வியப்பில் ஆழ்ந்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் தொடர்பாக பார்க்கலாம். இந்த போரில் ஃபத்தா 2 என்கின்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணை, இதுவே இந்த போரினுடைய போக்கை மாற்றி மிக முக்கியமான ஆயுதமாக கருதப்படுகிறது. இது ஒலியை விட 15 மடங்கு வேகத்திலே பயணிக்கக்கூடியது. இதன் அதீத வேகம் மற்றும் வான்வெளியில் நெகிழ்வாக திசை மாறும் திறன் காரணமாக ஸ்டேலின் அயன் டோம் அல்லது அமெரிக்காவின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளால் கூட இதை தடுத்து நிறுத்துவது மிகவும் கடினம். மார்ச் மாதம் 2026 நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஸ்டேலின் முக்கிய இராணுவ கட்டுப்பாட்டு மையங்களை துல்லியமாக தாக்க ஈரான் இதை பயன்படுத்தியதாக செய்திகள் தெரிவிக்கிறது. அதேபோல கொரம்ஷார், இதை இராணுவ ஆய்வாளர்கள் பயங்கரமான அரக்கன் என்று அழைக்கிறார்கள். இது சுமார் 1500 முதல் 2000 கிலோ, அதாவது 2 டன் எடையுள்ள வெடிபொருட்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. ஈரானின் ஏவுகணைகளிலேயே அதிக எடையுள்ள போர்க்கருவியை இதுதான் சுமந்து செல்கிறது. அதேபோல மல்டி வார்ஹெட், ஒரே ஏவுகணையில் பல குண்டுகளை சுமந்து சென்று வெவ்வேறு இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கும் தொழில்நுட்பம் இதில் இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. அதே நேரம் பங்கர்கள் மற்றும் பலமான இராணுவ கட்டுமானங்களையும் முற்றிலுமாக தரைமட்டமாக்கும் வல்லமை இதற்கு உண்டு என்று சொல்லுகிறார்கள். ஏன் இவை மோசமானவை என கருதப்படுகிறது? தடுக்க முடியாதவை. வான் பாதுகாப்பு வளையங்களை ஏமாற்றி ஊடுருவும் தொழில்நுட்பம். இதனுடைய தூர எல்லை 2000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளையும் தாக்கும் திறன். அதே நேரம் குறைந்த கால அவகாசம். இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டால் இலக்கை அடைய சில நிமிடங்கள் மட்டுமே ஆகும் என்பதால் மக்கள் பதுங்குகுழிக்குள் செல்லக்கூடிய நேரம் இருக்காது. ஈரான் தனது ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் திட்டத்தில் இந்த அதிநவீன ஏவுகணைகளை அதிக அளவில் பயன்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இப்போது டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை விடயங்களை ஈரான் நிராகரித்திருக்கிற போது இந்த போரில் ஈரான் வெற்றி பெற்றுவிட்டது, அமெரிக்கா மண்டியிட்டது, இப்படியான வார்த்தைகள் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. உண்மையில் இந்த போரில் ஈரான் வெற்றி பெற்றதா என்பதற்கு பதில் நாங்கள் ஒவ்வொருவரும் எதை எதிர்பார்க்கிறோம் என்பதை பொறுத்து அளவீடுகள் இருக்கும். குறிப்பாக இது தொடர்பாக சர்வதேச ஊடகங்கள் மற்றும் இராணுவ ஆய்வாளர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஈரானின் பார்வையில் அது வெற்றி.
ஈரான் தனது தரப்பிலிருந்து இதை பெரிய வெற்றியாக கொண்டாடுகிறது. அதற்கு காரணம் தாக்குதல் திறன். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய பல அடுக்கு வான் பாதுகாப்பு வளையங்களை மீறி டெல் அவீவ் மற்றும் அமெரிக்க இராணுவ தளங்களை துல்லியமாக தாக்க முடிந்தது. அவர்களின் தொழில்நுட்ப வலிமையை காட்டுகிறது. இரண்டாவது, அதிநவீன ஆயுதங்கள். ஃபக்தா 2 போன்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை நிஜ போர்க்களத்தில் வெற்றிகரமாக சோதித்ததாக ஈரான் கருதுகிறது. அதே நேரம் பிப்ரவரி 28 அன்று நடத்தப்பட்ட தொடக்க தாக்குதலில் உச்ச தலைவர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வந்த போதிலும் ஈரானின் ஆட்சி அதிகாரம் சீர்குலையாமல் விரைவாக அடுத்த கட்டத்திற்கு, அதாவது முஜ்தபா கமேனி தலைமைக்கு மாறியது அவர்களின் பிடிவாதமான எதிர்ப்பை காட்டுகிறது. அதே நேரம் ஹார்மோஸ் ஜலசந்தியை முடக்கியதன் மூலமாக உலக எரிசக்தி சந்தையில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் அழுத்தம் கொடுத்ததை ஒரு தந்திரோபாய வெற்றியாக பார்க்கிறார்கள். அதே நேரம் அமெரிக்கா இஸ்ரேல் பார்வையில் வெற்றி. இராணுவ ரீதியாக பார்த்தால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பில் ஈரானுக்கு பெரும் சேதம் விளைவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒன்று, தலைமை அளிப்பு. ஈரானின் மிக முக்கியமான அரசியல் மற்றும் இராணுவ தலைவர்களை தொடக்கத்திலேயே அளித்தது அவர்களின் மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது. இராணுவ கட்டமைப்பு சிதைவு. ஈரானின் ஏவுகணை ஏவுதளங்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டவை, கடற்படை கப்பல்கள் மற்றும் அணுசக்தி மையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஈரானின் இராணுவ வலிமையை பல ஆண்டுகளுக்கு பின்னோக்கி தள்ளியுள்ளதாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஈரானிய தரப்பில் சுமார் 6000க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இது அமெரிக்க இஸ்ரேல் தரப்பு உயிரிழப்புகளை விட மிக அதிகம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் யார் உண்மையில் வென்றார்கள்? இராணுவ ரீதியாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேலோங்கி நிற்கிறது. ஈரானின் பெரும்பகுதி இராணுவ கட்டமைப்பை அவை சிதைத்து விட்டது. அரசியல் ரீதியாக ஈரான் வெற்றி பெற்றுள்ளது. ஏனென்றால் இவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு பிறகும் அந்த நாடு அடிபணியவில்லை என்று சொல்லலாம். மாறாக தப்பி பிழைப்பதை வெற்றி என்ற கொள்கையில் உறுதியாக இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் இந்த போரில் ஒரு தெளிவான வெற்றியாளர் என்று எவரையும் சொல்ல முடியாது. ஈரான் அழிவை சந்தித்தாலும் வீழவில்லை. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாலும் ஈரானின் எதிர்ப்பை முழுமையாக அடக்க முடியவில்லை. இதனால் மத்திய கிழக்கு ஒரு நீண்டகால தேக்க நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தற்போதைய போர்ச்சூழலில் ஈரானின் அடுத்த கட்ட நகர்வுகள் அல்லது இந்த போர் உலக பொருளாதாரத்தில் எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது என்பதில் தான் இந்த உலகத்தினுடைய வெற்றியும் தோல்வியும் இருக்கப் போகிறது. உண்மையை சொல்ல வேண்டுமாக இருந்தால் மனிதர்கள் வாழ்வதற்கு அப்பால் இப்போது போர்கள் அடிப்படையானதாக மாறியிருக்கிறது. அதிகார வெறி கொண்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய இலக்குகளையும் இருப்புகளையும் தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தங்களுடைய அதிகார வளைவை மிக நீட்டிக் கொள்வதற்காகவும் மேற்கொள்ளுகின்ற இந்த போர்கள் சாமானிய மக்களைத்தான் மீண்டும் மீண்டும் நடுத்தெருவுக்கு அழைத்து வருகிறது. இதுதான் உண்மை. இந்த போரில் ஈரான் வெற்றி பெற்றதா, அமெரிக்கா வெற்றி பெற்றதா, இஸ்ரேல் வெற்றி பெற்றதா என்பதற்கு அப்பால் யார் தோற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்பாவி மக்கள் தோற்றிருக்கிறார்கள். அவர்கள் எந்த விதமான வம்புக்கும் போகாமல் நடுவீதிக்கு அழைத்து வந்து விடப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொடூரமான நிலை, இந்த கொடூரமான போர்களுடைய தன்மைகள் எப்போது மாறும் என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாகும்.